ஏஐ சிப் உலகத்துல அடுத்த ராஜா யாரு? ஏஎம்டியா இல்ல குவால்கோமா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேலையில இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற கதை அது வேற லெவல். வாங்க இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த நம்பர்ஸ பாருங்க. AMD $159.93, Qualcomm $160.94. பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா இந்த வருஷம் மட்டும் AMD 32% ஏறி இருக்கு. அதே சமயம் Qualcomm வெறும் 6.6% தான். ஒரே விலை, ஆனா கதை தான் டோட்டலா வேற. இந்த வித்தியாசம் தான் அவங்களோட மார்க்கெட் மதிப்புலயும் அப்படியே தெரியுது. பாருங்க, ஏஎம்டிக்கு $259 பில்லியன், குவால்காம்க்கு $174 பில்லியன். அதாவது முதலீட்டாளர்கள் ஏஎம்டியோட எதிர்காலத்து மேல ஒரு பெரிய பெட்டையே கட்டுறாங்கன்னு சொல்லலாம். அப்ப ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? வாங்க நம்ம முதல் ரவுண்டுக்குள்ள போலாம். இது ஒரு கிளாசிக் ஃபைட்னே சொல்லலாம். வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர்ற ஒரு ஸ்பிரிண்டர் எதிரா லாபத்துல கவனம் செலுத்துற ஒரு மேரத்தான் ரன்னர். யாரு ஜெயிக்க போறா? ஏஎம்டியோட வளர்ச்சிய பாருங்க, சும்மா ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. வருஷத்துக்கு வருஷம் 32% வருவாய் வளர்ச்சி. அடேங்கப்பா! S&P 500 விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். குவால்காமையும் ரொம்ப தூரம் பின்னுக்கு தள்ளிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், வருமானம் வர்றது முக்கியம்தான். ஆனா அத லாபமா மாத்தணுமே, அந்த விஷயத்துல குவால்காம் தான் கிங். அவங்களோட நெட் மார்ஜின் எவ்ளோ தெரியுமா? 26.8%. ஏஎம்டி வெறும் 9.6% தான். இது எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. அதனால தான் குவால்காம் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் சம்பாதிச்ச நிகர லாபம் $11.6 பில்லியன். இது ஒரு பெரிய தொகை. இப்ப ஏஎம்டி பக்கம் வந்தா அவங்களோட வளர்ச்சி சூப்பரா இருந்தாலும் நிகர லாபம் வெறும் $2.7 பில்லியன் தான். இப்ப புரியுதா இந்த வளர்ச்சிக்கும் லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம்? இதுதான் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு. சரி, ரவுண்ட்ல வளர்ச்சி வெர்சஸ் லாபத்தை பார்த்தோம். வாங்க இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்குள்ள போலாம். இதுதான் அசலான மேட்டர், ஏஐ போர்க்களம். இந்த ஏஐ புரட்சியில ஜெயிக்க இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன கேம் பிளான் வச்சிருக்காங்கன்னு பாப்போமா? ஏஎம்டியோட பிளான் ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். அவங்க டேட்டா சென்டரை தான் குறிவைக்கிறாங்க. அதாவது ஏஐயோட பிரம்மாண்டமான மூளைன்னு சொல்லப்படுற கிளவுட் சர்வர்களை பவர் பண்றது தான் அவங்க வேலை. MI355X மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஜிபியூகளை உருவாக்கி பெரிய டெக் கம்பெனிகளுக்கு சப்ளை பண்றாங்க. அவங்க சும்மா சொல்லல, செஞ்சும் காட்டுறாங்க. அவங்க பார்ட்னர்ஸ் லிஸ்ட் பாருங்க. மெட்டா, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், ஆரக்கிள், டெஸ்லா, OpenAI கூட இருக்காங்க. இவ்ளோ பெரிய ஜாம்பவான்களே ஏஎம்டிய நம்புறாங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஆனா குவால்கமோட ரூட்டே டோட்டலா வேற. அவங்க பெரிய பெரிய டேட்டா சென்டரை பத்தி கவலைப்படல. அதுக்கு பதிலா ஏஐய நம்ம கைக்குள்ள கொண்டு வராங்க. ஆமாங்க, நம்ம ஸ்மார்ட் போன், நம்ம கார், நம்ம டெஸ்க்ல இருக்கிற பிசிக்குள்ள ஏஐய கொண்டு வர்றது தான் அவங்களோட இலக்கு. இப்ப இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இவங்களோட ஸ்னாப்டிராகன் எக்ஸ் எலீட் பிசிகள், கார்களுக்கான ஸ்னாப்டிராகன் டிஜிட்டல் சாசின்னு எல்லாமே நம்ம மாதிரி சாதாரண கன்சியூமரை டார்கெட் பண்ணுது. இது முற்றிலும் வேற ஒரு போர்க்களம் இல்லையா? ஓகே, அப்போ ரெண்டு பேரோட ஸ்ட்ராட்டஜியும் வேற வேறன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான மூணாவது ரவுண்டுக்கு வருவோம். அதாவது ஃபைனான்ஷியல்ஸ். இதெல்லாம் அவங்களோட ஸ்டாக் வேல்யூவை எப்படி பாதிக்குது? ஒரு இன்வெஸ்டரா நமக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூவேஷன்லயும் அதே கதை தான். ஏஎம்டிக்கு 26.7 மடங்கு ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ இருக்கு. அதாவது அதோட எதிர்கால வளர்ச்சிக்கு நீங்க ஒரு பிரீமியம் விலை கொடுக்குறீங்க. ஆனா குவால்காம பாருங்க, வெறும் 13.4 மடங்கு தான். இது ஒரு நிலையான வேல்யூ ஸ்டாக் மாதிரி பார்க்கப்படுது. அப்ப இது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு வருது. சரி, ஒரு இன்வெஸ்டரா நீங்க பணம் போடுறீங்க. பதிலுக்கு இந்த கம்பெனி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுது? அதாவது எப்படி லாபத்தை திருப்பி கொடுக்குது? குவால்காம் ரொம்ப நேரடியா பதில் சொல்லுது. அவங்களோட லாபத்திலிருந்து வருஷத்துக்கு 2.2% டிவிடெண்ட் கொடுக்கறாங்க. அதாவது உங்க முதலீட்டுக்கு ஒரு நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஏஎம்டியோட பாலிசி டோட்டலா ஆப்போசிட். அவங்க ஒரு பைசா கூட டிவிடெண்ட் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் திரும்பவும் கம்பெனிக்குள்ளேயே போட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல முதலீடு பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்களோட வளர்ச்சி என்ஜினை இன்னும் வேகமா ஓட வைக்கிறாங்க. சரி, 3 ரவுண்டு முடிஞ்சாச்சு. அப்போ யாரு வின்னர்? இறுதி தீர்ப்பு என்ன? இதுல ஒரு சிம்பிளான பதில் கிடையாது. யாரு பெஸ்ட்ங்கிறது நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்டருங்கிறத பொறுத்து தான் மாறும். வாங்க ஃபைனலா இந்த ரெண்டு போட்டியாளர்களையும் ஒரு டேபிள்ல போட்டு டக்குன்னு ஒரு ஒப்பீடு பாத்திரலாம்.
ஒரு பக்கம் AMD, நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க, ஏஐல ஒரு பெரிய பாய்ச்சலை எதிர்பார்க்கறீங்க, அதிவேக வளர்ச்சி தான் உங்க குறிக்கோள்னா AMD உங்களுக்கான சாய்ஸ். இன்னொரு பக்கம் குவால்காம், இல்ல எனக்கு நிலையான லாபம் வேணும், டிவிடெண்ட் மூலமா ஒரு வருமானம் வரணும், ஒரு பாதுகாப்பான வேல்யூ பிளே தான் நான் தேடுறேன்னா குவால்காம் உங்களுக்கான ஃபைட்டர். அதனால கடைசியா நம்ம சொல்ல வர்றது இதுதான். $160ங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது 2 விண்ண முதலீட்டு தத்துவங்களை காட்டுது. நீங்க யாரு? அதிவேக வளர்ச்சியை துரத்திட்டு போற ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா, இல்ல நிலையான மதிப்பை விரும்புற ஒரு ஸ்டேபிள் இன்வெஸ்டரா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.